Welcome to Aramayas Academy. So in this rush through series, we are going to discuss about a most important topic for films 2025. So history பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இந்தியாவில் ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the series of act. So since 1773 regulating actல இருந்து Independence Act 1947 வரைக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆக்ட். இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டர் ஆக்ட் 1853 வரைக்கும் பார்ப்போம். அதாவது கம்பெனி ரூலில் இருக்கக்கூடிய ஆக்ட் என்னென்னு மட்டும் பார்ப்போம். அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. எதனால் இந்த ஆக்ட் வருது? டியூவல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க கம்பெனி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எனக்ட் பண்ண ஒரு ஆக்ட் தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ த நேம் இட் செல்ஃப் சேஸ் தட் the act meant for regulating the company affairs through which the British Parliament tries to regulate India. So இதுதான் இந்த ஆக்டோட மெயின் பர்பஸ். இதில் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான கவர்மெண்டல் சிஸ்டம் இந்தியாவில் கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ். ஸோ பெங்காலை வந்து கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அது கீழே மெட்ராஸ் அண்ட் பாம்பே அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வருவாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஜுடிஷியல் கவர்னன்ஸுக்கும் தே ஸ்டார்டட் டு கிரியேட் மெக்கானிசம்ஸ். ஸோ இதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். பட் இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேர் ஆர் சர்டன் ப்ராப்ளம்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மெட்ராஸ் அண்ட் பாம்பே பெங்காலுக்கு சபார்டினேட் சொல்லியிருப்பாங்க. பட் எந்தெந்த மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட்ஸோடைய வீக்னஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அடுத்த ஒரு சில இஷ்யூஸ் அதையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அமெண்டிங் ஆக்ட் வரும். ஸோ அந்த அமெண்டிங் ஆக்ட் தான் 1781. அதில் வந்து த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்டை ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதையும் தாண்டி தேர் ஆர் சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணி இன்னொரு கவர்னன்ஸை கொடுக்கறதுக்காக வந்த ஆக்ட் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. இந்த பிட்ஸ் இந்தியா 1784 வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் த வீக்னஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட். இதை தாண்டி ஆங்கிலோ மராத்தா வார்னால நிறைய லாஸ் வந்துடும். மறுபடியும் கம்பெனி ரோல் அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். அகெயின் ஒரு ஆக்டை கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸோட சேர்த்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் புது இன்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி ஒரு பேசிக் கவர்னன்ஸை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்டில் கொண்டு வந்த ஸ்கீமை இது சூப்பர் சீட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணும் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் ஃபார்ம் ஆகிற ஸ்கீம் தான் 1858 வரைக்கும் நம்மளுக்கு பேஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஆக்ட் வந்து முடிஞ்ச உடனே 1786 ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் வரும். அது எதுக்காகனா கார்ன்வாலிஸ்க்காகவே ஒரு ஆக்ட் வரும். அவர் கவர்னர் ஜெனரலாக இந்தியாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணும்போது அவர் ஒரு சில டிமாண்ட்ஸ் வச்சுருப்பார். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கார்ன்வாலிஸ்க்காகவே ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் ஃபார் கார்ன்வாலிஸ். அதுக்கப்புறம் ஐஆர் ஸ்டார்ட் ஆகும் இங்கிலாண்டில். ஸோ 1800 கிட்ட வரும்போது ஐஆர் அட்டைன்ட் இட்ஸ் மெச்சூரிட்டி. The English industrialist demanded a British Parliament to abolish the monopoly rights of the company. இதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்த ஒரு ஆக்ட் தான் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இதில் அந்த கம்பெனி மோனோபோலியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. they started to define it. அதுக்கப்புறம் அந்த 20 இயர்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க 1793. கரெக்டாக 20 இயர்ஸ் முடியும். அதை மறுபடியும் ரெனியூ பண்ணுறோமா இல்லையா செக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஆக்ட் வரும். அதுதான் 1813 சார்ட்டர் ஆக்ட் 1813. அதில் கம்பெனியோட மோனோபோலியை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் கம்பெனியுடைய ஃபோக்கஸ் மோர் அண்ட் மோர் ஆன் பொலிட்டிக்கலில் போகும். ஆனால் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் கேரி அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட கவர்னன்ஸ் சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஸோ அந்த 1784 ஆக்டில் இருக்கக்கூடிய ஃபல்க்ரம் அந்த ஃபவுண்டேஷன் அடுத்தடுத்து அப்படியே மாடிஃபை ஆகிட்டு என்ஹான்ஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆக்ட் வரும்போதுமே. 1813 ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எஜுகேஷனுக்காக 1 lakh per year அலாட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் இன் ஆர்டர் டு டெவலப் எஜுகேஷன் இன் இந்தியா. அப்புறம் 1813 ஆக்ட் முடிஞ்ச போது அடுத்த ஒரு ஆக்ட் வருது தான் சார்ட்டர் ஆக்ட் 1833. இதுவுமே இந்த 20 இயர்ஸ் பீரியட் தான். 1793 சார்ட்டர் ஆக்டில் 20 இயர்ஸ் மோனோபோலி ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த 1813 சார்ட்டர் ஆக்டில் வந்து மோனோபோலி ரைட்ஸை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. 20 இயர்ஸ் நீங்கள் ரூல் பண்ணலாம் இந்தியாவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1813 அந்த 20 இயர்ஸ் ரூல் பண்ண சொன்னதுனால அகைன் இன்னொரு ஆக்ட் தேவைப்படும் அந்த 20 இயர்ஸ் முடிஞ்சதுனால. அதுதான் சார்ட்டர் ஆக்ட் 1833. இதில் கம்பெனியோட மோனோபோலியை என்டையர் அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ த கம்பெனி பிகம்ஸ் கம்ப்ளீட்லி a pure political body. ஸோ த பொலிட்டிக்கல் பாடியாகவே மாறும் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிகம் பொலிட்டிக்கல் பாடி. கம்பெனி சர்வெண்ட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் சிவில் சர்வெண்ட். இங்கேருந்து அந்த சிவில் சர்வெண்ட்ன்ற டேர்ம் வருது. அதே மாதிரி லா மெம்பர் இங்கே உள்ளே கொண்டு வராங்க. ஸோ 1833 அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கொண்டு வரக்கூடிய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே லான்னு சொல்ல ஆரம்பிக்கிறது இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான். ஸோ தே ஸ்டார்டட் டு நேம் இட் அஸ் லா. த ப்ராப்பர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு இந்த ஆக்ட் மூலிமா. ஸோ இதில் இன்னும் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துடும்.
ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணிருவாங்க பிரிட்டிஷ். அப்புறம் இந்த 20 years கம்பெனி ரூல் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொவிஷன் இருக்கும். அடுத்தது சார்ட்டர் 1853, இதில் அந்த 20 years அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஸோ அந்த 1853 ஆக்ட் வரதுக்கு காரணமே அந்த 20 years உடைய ப்ரொவிஷன் தான். ஆனால் 1853 சார்ட்டர் ஆக்டில் அந்த 20 years ப்ரொவிஷனை பற்றி பேச மாட்டாங்க. அதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ரூல் பண்ணுறதுக்கு ரூல் பண்ணட்டும் until the parliament decides-ன்ற மாதிரி. ஸோ there is no any defined time limit for company rule in India. ஸோ கரெக்டாக ரிவோல்ட் நடக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு அபாலிஷ் பண்ணி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ். இந்த 1853 ஆக்டில் ஆல்ரெடி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். இது இல்லாமல் தனியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தேர் வில் பி 2 separate councils in 1853 ஆக்ட். அதுதான் முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் டேஸில் இதில் எல்லாமே இந்தியன்ஸ் கிடையவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் பீப்புள் தான். அதுவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் நாமினேட்டட் பீப்புளாக இருப்பாங்க. போக 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 கிராஜுவலாக இந்தியன்ஸை கொண்டு வருவாங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு பதிலாக எலெக்ஷனை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது எப்போ மூணுமே நல்லபடியாக முடியுதோ அப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம்னு அர்த்தம். திஸ் ஸ்லைடு கிவ்ஸ் அ சம்மரி ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ எப்படி ஒவ்வொரு ஆக்ட் வரும்போதும் கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுடைய கம்போசிஷன் மாறி இருக்கு அப்படின்றது தான். ஸோ 1 + GG + 3 + 1 இருக்கும். அந்த GGன்றது கவர்னர் ஜெனரல், 3ன்றது மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இந்த 1ன்றது யாருன்னா லா மெம்பர். ஃபர்ஸ்ட் லா மெம்பர் மெக்காலே அப்படின்னு படிச்சிருப்போம். மறுபடியும் அது 4 ஆகிடும். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு சம்மரியை அதுலேருந்து இன்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த ஆக்டில் என்ன மாதிரி கம்போசிஷன் போகுது அப்படின்ட்டு. ஸோ ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் படிக்க தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் the entire provisions of the act. You have to by heart it and revise it again and again. Then only easy to identify the correct or incorrect statements in the exam. Okay, so this is about the act. Definitely இருந்து questions எதிர்பார்க்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை இப்போ இந்த கிளாஸஸை தாண்டி நம்ம கிளாஸ் நோட்ஸும் பார்த்துக்கிறவங்க, so that you can complete the topic in a comprehensive manner. Okay, thank you.